தண்டயனி வெண்டயங்கின்கினி சதங்கையும் தங்கள் சிலம்புடன் கொஞ்சவே நீ தந்தையினை முன்பறிந்தின்பபுரி கொண்டு நன் சந்தமுடனைந்து நின்றது போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ குண்டரிகரண்டமும் கொண்டவகிரண்டமும் வெங்களங்கொண்ட போது பொங்கிரிய நச்சிரந்தெங்கனு வளர்ந்து முன் புண்டரிக சந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் கொடும் கந்த வேளே கொங்கை உறமங்கையின் சந்தவனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. 89வது சென்றவர்கள் இலக்குவனும் கும்பகர்ணனும் போரிடும் இடத்துல நிறுத்தினோம். இலக்குவனுக்கும் கும்பகர்ணனுக்கும் போர் முற்றி. இலக்குவன் கை ஓங்கிய நேரத்தில் அந்த இடத்துக்கு ராவணன் அனுப்பிய உதவி சைன்யம் வந்து சேர இலக்குவன் அந்த படையோடு போரிட கும்பகர்ணன் அந்த இடத்துல திருத்தத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு காணப்படும். இப்ப காட்சி விவரிப்பின்படி இலக்குவன் வந்து களத்திலிருந்து விலகு. பின்னால வர கும்பகர்ணனோட கூற்றுப்படி லக்ஷ்மணன் வந்து எனக்கு தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த இது பிரகாரம் காட்சி பிரகாரம் அந்த உதவி செய்ய வந்த சைன்யத்தோடு லக்ஷ்மணன் போரிடுவதற்காக பிரிஞ்சிருக்கான். இந்த பக்கத்துல கும்பகர்ணனுக்கும் சுக்ரீவனுக்கும் போர் நிகழ்வு. வால்மீகி ராமாயணத்துல உள்ள அப்படியே அதே காட்சி அமைப்பு தான். எல்லா காட்சி அமைப்புகளும் அங்க உள்ள காட்சி அமைப்பு. ஆனா இந்த இடத்துல இருந்து கதிர்ச்சி எடுத்து போயிடும். வால்மீகி ராமாயணத்துல சுக்ரீவனுக்கும் கும்பகர்ணனுக்கும் சண்டை நடந்து அதுக்கப்புறம் லக்ஷ்மணனுக்கு சண்டை நடந்து அதுக்கப்புறம் ராமர் அப்படியெல்லாம் போகும். எப்படி அழகா கட் பண்ணிட்டு வரோம். இந்த இடத்துல இருந்துதான் கும்பகர்ணனுடைய உரையாடல் உண்டாகக்கூடிய தன்மை எல்லாம் ஒரு ஷேடு பக்தனாகவும் ஒரு ஷேடு எதிரியாகும். அந்த டபுள் ஷேடு காட்டுறதெல்லாம் ஈண்டு வெஞ்சரு வினையன ஈண்டு வெஞ்சரு இணையன நிகழ்மொழி எவர்க்கும் நீண்டவள் ஏற்றரக்கன் மற்றொரு திசை நின்றான் பூண்ட வெஞ்சரு இரவிகான் முளையுட பொருதான் காண்தகும் என இமையவர் குழுக்கொண்டு கண்டார். ஈண்டு வெஞ்சரு இணையன நிகழ்வொழி எவர் ஈண்டு வெஞ்சரு இணையன நிகழ்வொழி எவருக்கும் எல்லோருக்கும் இத்தகையதான பெரிய கொடுமையான போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் நீண்ட வெள்ளையீற்று அரக்கன் நீண்ட கோரைப்பற்களை உடையவனாக கும்பகர்ணன் மற்றொரு திசை சென்றான். இப்ப இல்ல கிளியராகவே தெரியுது வேறொரு திசைக்கு போனவன் கும்பகர்ணன் தான். மற்றொரு திசை சென்றான். பூண்ட வெஞ்சரு இரவி காண்மழையோடு பொருதான். இன்னொரு திசைக்கு சென்று அங்கே ரவி காண்மழையோடு சுக்ரீவனோடு பொருதான். காண்டகும் என இமையவர் குழு கொண்டு கண்டார். இந்த உக்ரமான போரை காணத்தகும் என்று தேவர்கள் குழுவாக கூடிக்கொண்டு காணலானார்கள். இது கான்னா என்ன? ரவி கான் முளைனா ரவியினுடைய கான்முளை. கான்முளைனா மகன். கான்முளை கான்முளை. பொறிந்தெழு கண்ணினன் புகையும் வாயினன் செறிந்தெழு கதிரவன் சிறுவன் சீரினான் முறிந்தன அரக்கன் மாமுரட்டின் தோள் என எரிந்தனன் விசும்பின் மாமலை ஒன்று ஏந்தியே. பொறிந்து ஏழு கண்ணின் புகையும் வாயினன் செறிந்தெழு கதிரவன் சிறுவன் சீரினான் முறிந்தன அரக்கன் மாமுரட்டின் தோள் என எரிந்தனன் விசும்பில் மாமலை ஒன்று ஏந்தி. சுக்ரீவன் பொறிந்தெழு கண்ணின தீ கக்குகிறான் புகையும் வாயினன் செறிந்தெழு
இந்த இப்படி புகை செறிந்து எழு கதிரவன் சிறுவனாகிய சுக்ரீவன் சீறினான். அரக்கனுடைய வலிமை பொருந்திய தோள்கள் முறிந்தன என்று எல்லோரும் சொல்லும்படியாக என்று எல்லோரும் சொல்லும்படியாக பார்த்தவர்கள் சொல்லும்படியாக எரிந்தனன் விசும்பில் ஆகாய மார்க்கத்தில் ஒரு பெரிய மலையை பறித்து விட்டேறினான். மலையை பறித்து கும்பகர்ணன் மேல வீசினான். அந்த மலையினோட தன்மையை அடுத்திருப்பாங்க. அம்மலை நின்று வந்த அவனி எய்திய செம்மலை அணைய வெண் களிரும் சேனையின் வெம்மலை வேளமும் பொருத வேலியும் எம்மலை விலகு அவர் எடுக்கணும். என்னமோ சாதாரணமா ஒரு பெரிய பாறை தூக்கி எரிஞ்சுட்டான்னு நினைக்காதீங்க. அம்மலை நின்று அவனி எய்திய செம்மலை அணைய வெண்களிரும் சேனையின் வெம்மலை வேளமும் பொருது. அந்த மலையை தூக்கி ஆகாயத்தில் எரியும் பொழுது அந்த மலையில இருந்ததாகிய யானைகள், அங்கே இருந்த யானைகள், அந்த மலையில இருந்ததாகிய யானைகள் உதிர்ந்து விழ அம்மலை நின்று அவனி வந்து எய்திய வந்து பூமியில வந்து விழுந்த உதிர்ந்து வந்து விழுந்த செம்மலை யானைய சிவந்த மலையை போன்ற வெண்களிலும் கொடுமையான யானைகளும் சேனையின் வெம்மலை வேளமும் பொருதல் அடக்கர் சேனையில இருக்கக்கூடிய யானைகளும் சண்டை போடாங்க. இப்படிப்பட்ட யானைகளில் உள்ள யானைகள் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய மலையை எடுத்து எரியக்கூடியவன் சுக்ரீவன் என்றார். வேறு இனி எம்மலை உள்ள அவனுக்கு எடுக்க கூடாது. வேற எந்த மலையைத்தான் அவனால் எடுக்க முடியாது. இவ்வகை நெடுமலை எழிந்த மாசுனம் கபில நிருதர்தான் களிரும் கட்டர அவ்வகை மலையினை ஏற்று ஓர் அங்கையால் வவ்வினன் அரக்கன் வாழ அவுணர் வாழ்த்தினார். இவ்வளவு தூரம் சுக்ரீவன் செஞ்சாருன்னா பெரிய யானைகள் எல்லாம் உலாவுகின்ற பெரிய மலையை பிடுங்கி கும்பகர்ணன் மேல விட்டேறினான். இவ்வகை நெடுமலை இழிந்த மாசனம் கத்திய நிருதம் களிரும் கட்ட வலிமை இழப்பதாக கட்டு வலிமை இழப்பதாக. அந்த மலையிலிருந்து யானைகள் உதிர்கின்றன, மலைப்பாம்புகள் உதிர்கின்றன. இந்த மலைப்பாம்புகள் உதிர்கின்றதால அடக்க கூட்டத்தில் இருக்கக்கூடியதான யானை சைன்யமானது வலிமை இழக்கின்றது. அவ்வகை மலையினை ஏற்று ஓரங்கையா ஒரு கையால் அலட்சியமா அப்படி வாங்கினான். பப்பினன் அரக்கன் அப்படி ஆகாயத்தில் வரக்கூடிய இந்த மலையை ஒரு கையால் ஓரங்கையால் பப்பினன் அரக்கன் மடித்து நிறுத்தினான். பாவலவனர் வாழ்த்தினார், அரக்கர்கள் வாழ்த்தினார்கள். வாழ்த்துவதை எழுந்தது. ஏற்றொரு கையினால் மாசனம் ஏன் வந்தது? மலையில இருந்து மாசனம் மலையில இருந்து யானை வந்தது, அடுத்தது மலைப்பாம்பு வந்தது. ஏற்றொரு கையினால் இதுபோல் நீயடா ஆற்றிய குன்றம் என்று அளவில் ஆற்றலாம் நீற்றிய நீற்றியல் நுணுகுறவா இங்க வேற மாதிரி இருக்கு. நீற்றிய அணுகுரன் இருக்கு. அந்த நீற்றிய அணுகுர திருநீர் அந்த நீர் சொல்றல தூள் அது போல ஆயிடுற மாதிரி நீற்றிய அணுகுர பிசைந்த அங்க வந்து பிசைந்து நீங்க நான் தூற்றின நிமையவர் துணுக்கம் எழுதினார். ஏற்று ஒரு கையினால் இது கொல்லடா இது கொல் நீயடா ஆற்றிய குன்றம். ஓ இந்த கல்லால என்ன ஆட்சியா? இவன் கையில வந்த உடனே அது அவன் கையில பெரிய மலையா இருந்தது. இவன் கையில வந்த உடனே குன்றம் ஆயிடுது. இந்த பாறையால என்ன அடிச்சியா? இந்த கல்லால் தான் அடிக்க. ஓஹோ இந்த கல்லால் தானே நீ என்ன அடிச்ச என்று அளவில் ஆற்றலாம் அதை நீற்று இயல் நுணுகுற பிசைந்து அல்லது நீற்றி அணுகுற பிசைந்து அந்த கரகரன்னு அப்படியே பிசைஞ்சு சாம்பலா ஆகிற மாதிரி அல்லது பொடி பொடியா ஆகிற மாதிரி நுணுகுற பிசைந்து நீற்றியல் அணுகுற நீற்று இயல் சாம்பல் தன்மை அணுகுற அதன் தன்மையில் தான் அணுகுறது பதில் அணுகுறன்னு நுணுகுறது
அப்படி பொடி பொடியாக கையால கரகரன்னு பிசைஞ்சு நீங்க பா அப்படின்ட்டு என்று என கூட்டின ஊதி விட்டான். அவ்வளவு பெரிய மலை, யானையும் மலைப்பாம்பா இருக்கக்கூடிய பெரிய மலையை தூக்கி விட்டறிஞ்சா, இந்த மலையை தான் நீ எரிஞ்சியா அடுத்த கையால பிசைஞ்சு ஊதினான். நீங்க என தூக்கினான். இமையவர் துணுக்கம் எய்தார். அமரர்கள் தேவர்கள் அச்சத்தை அடைந்தார்கள். செல்வனோ நெடுங்கிரி இன்னும் தேர்ந்தனா எல்லாவன் காண்முனை உணரும் மேல்வையில் கொல்லன எரிந்தனன் குறைவில் நோன்பினோ சொல்லன பிழைப்பிலா சூலம் சோர்விலான். இந்த சூலம் பரமசிவன் கொடுத்தது அப்படிங்கிற விவரத்தை முதல்ல படித்தோம். சிவன் கொடுத்து வாங்கின திருசூலத்திலேயே தூக்கி இருக்கிறார். செல்வனோ நெடுங்கிரி இன்னும் தேர்ந்து, ஏன்னா எல்லாரும் காண்முனை உணரும் எல்லையில் இன்னொரு மலையை நான் தேடி போவேனோ என்று அவன் யோசிக்கின்ற அந்த ஒரு அரை வினாடியில எல்லவன் காண்முனை சூரியனுடைய புதல்வனாகிய சுக்ரீவன் ஒரு அரை செகண்ட் இன்னொரு மலையை எங்க பார்க்கின்ற அந்த சமயத்துக்குள்ள கொல் என எறிந்தார். கொல்லிடான் என்று என எரிந்தனன் குறைவில் நோன்பினோர் சொல்லிட பிழைக்கலா சொல். அந்த அவத்தை ஆற்றியவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற சாவச்சொல் எப்படி பிழைக்காதோ அப்படி அந்த சூலம் பிழைக்காது. பிழைப்பிலா சூலம் சோர்விலா. சற்றும் அடையாதவனாகிய கும்பகர்ணன் சுக்ரீவன் மேலே தன்னுடைய சூலப்படையை எய்தான். பட்டணன் என்று பார்த்தவர் விட்டு உலம்பிட நெடுவிசம்பில் சேரலும் எட்டினன் அது விடுத்து இருத்து நீக்கினான் ஒட்டுமோ மாருதி அறத்தை ஓங்குவான். பட்டணன் என்று பார்த்தவர் விட்டு உலம்பிட ஆச்சு சுக்ரீவன் போயிட்டான் அப்படின்ட்டு இறந்தான் என்று எல்லாரும் வாய்விட்டு அலரும் போது அலரும்படியாக அது நெடுவிசம்பில் சேரல் தூக்கி அடிச்சிருக்கான். ஆர்ச் மாதிரி இப்படி மேல வந்துட்டு இருக்குது. நெடு விசும்பில் சேரலும் இங்கே தாவர எட்டினன் அது விடுத்து இழுத்து நீக்கிறான். அப்படியே ஆகாய வழியில வந்துட்டு இருக்கிறத அந்த கையால பிடிச்சு இந்த காட்சியெல்லாம் வாங்கியில கிடையாது. வாங்கியில அனுமன் தோற்ற விவரமா இருக்கு. ஆனா இவன் தோற்ற விருத்த வேற மாதிரி எடுத்து சொல்லிட்டு போறான். எட்டினன் அது பிடித்து இழுத்து நீக்கிறான். ஆகாயத்துல வந்து கொண்டிருக்கிற அந்த திரிசூலத்தை அப்படி எட்டி பிடிச்சு உடைச்சு போடுறான். அது பிடித்து இழுத்து நீக்கிறான். ஒட்டுமோ மாருதி அறத்தை ஓம்புவோம். மாருதி அறத்தை ஓம்புவான். முட்டுமோ கண்ணெதிரிலே இதை நடக்க விட்டுவானா? நடக்க விட்டுமா? இப்படி நடக்க விட்டு விடுவானா? மாருதி அறத்தை ஓம்புவான். தர்மத்தை காப்பவனாகிய மாருதி தன் கண்ணெதிரே இப்படி நடக்க ஒட்டுமோ? சித்திரவனம் சீதை செவ்வியால் முத்தனர் ஊர் அழிவுமுற்றிய பித்தன் வெஞ்சிதையினை இருத்து பேரோதி ஒத்தது சுதம் அன்று சித்திரவனமாய் சீதை செவ்வியால் முத்தனார் மிதிலை ஊர் அறிவு முற்றிய பித்தன் வெஞ்சிலையினை இருத்த பேரோதி ஒத்தது சூலம் அன்று இற்ற ஓசை. அறிவு முற்றிய பித்தன், அதுதான் ரொம்ப அழகா. அறிவு முற்றிய பித்தன் வெஞ்சிலையினை மிதிலை ஊர் இருத்த பேரொலி ஒத்தது. மிதிலையில ராமன் சீதையின் பொருட்டாக அழகு மிக்கவளாகி சித்திரவன முளைச்சிய சீதை செவ்வியால் அவளுடைய அழகினால் முத்தனார் ராமன் முக்தியை தருபவனாகிய ராமன் மிதிலை ஊர் மிதிலையில அறிவு முற்றிய பித்தன் எல்லாருக்கும் பிச்சன் எரியூர் பிச்சன் எரியுடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஆளும் பிச்சன் வரிசையா ஏசுவானே அப்படிம்பா. இந்த மாதிரி ஒரு பிச்சனை நான் பார்த்ததே இல்லை. அறிவு முற்றிய பிச்சனா அந்த பைத்தியக்காரனுக்கு அறிவு ஜாஸ்தி. சர்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய
சர்வஜன். அறிவு முற்றிய பித்தன் வெஞ்சிலையில இருத்த பேரொலி. அன்று சிவதனுசை ராமன் உடைத்த போது எப்படி ஒலி உண்டு, பேரொலி உண்டாயிற்றோ அப்படி பேரொலி இந்த சூலத்திலே உண்டாயிற்று. ஏன்னா இது சிவன் கொடுத்த சூலம். இவர் ருத்ராம்சம். இதுல அறிவு நிரம்பிய பித்தன் என்று பெயர் கொண்ட அப்படின்னு போட்டிருக்கு. ஓ, நீங்க அறிவு நிரம்பிய பித்தன் என்று பெயர் பிறைசூடிய அதாவது அறிவு நிரம்பியவனா பித்தன் என்று பெயர் கொண்ட. அவர் இவருக்கு முன்னாடி வாழ்ந்தவர், கம்பருக்கு முன்னாடி வாழ்ந்தவர். சுந்தரர் 7ஆம் நூற்றாண்டு. எனக்கு அந்த சீக்வன்ஸ் வந்து ஓகே ஓகே. சுந்தரர் 7ஆம் நூற்றாண்டு. சுந்தரர் அந்த ரெஃபரன்ஸா இருக்கும். சுந்தரருக்கு அப்புறம் தான் பித்தா அப்படிங்கிற பேர். பெரிய புராணத்தையும் பெரிய புராணம் வந்து மச் லைட்டா. நிறுத்தனும் மனையவன் நிலைமையை நோக்கியே கருத்தவும் இயம்பவும் அறிந்து உன் கைவதி அரியல முடிப்பதற்கு அனைத்து நாட்டிலும் ஒரு தனி முதலை இதற்குவமை யாது என்றான். நிறுத்தனும் அனைவன் நிலைமையை நோக்கியே கருதவும் இயம்பவும் அறிந்து உன் கைவதி. அரக்கனும் கும்பகர்ணனும் அனைவன் நிலைமை நோக்கியே அத்தன்மையவனாகிய ஹனுமானுடைய நிலைமையை பார்த்து உன்னுடைய கையின் வலியை எண்ணி பார்க்கவும் சொல்வதற்கும் முடியாதது. கருதவும் இயம்பவும் அறிந்து உன் கைவலி. அரியன முடிப்பதற்கு அனைத்து நாட்டிலும் ஒரு தனி உடை. நாடுனா நம்ம டெஃபினேஷன் விண்ணவர் நாடு மன்னோர். எல்லா உலகங்களிலும் ஆற்றலுக்கு ஒரு தனிப்பட்டவனாக நீ இருக்கின்றாய். இதற்கு ஓமையாது. நீ செய்த இந்த காரியத்துக்கு ஓமை கிடையவே கிடையாது என்று கும்பகர்ணன் பாராட்டினார். என்னோடு பொழுது இன்னும் நான் அவர் சொன்னதை புரிவது என்று அரக்கன் சொல்லும் முன் இனி எதிர்க்கிறேன் என்று முற்றியவன் இகழ்பழுது என்று பெயர்ந்து போயினான். என்னோட பொழுதியல் இன்னும் யான் அமர் சொன்ன புரிவது என்று அரக்கன் சொல்லணும். கும்பகர்ணன் என்னை பார்த்து இப்ப சண்டைக்கு வரையா, இப்போ என்னோட சண்டைக்கு வந்தா இதுக்கு முன்னால சொன்னேனே அதெல்லாம் செய்வேன் என்று சொன்னதும் முன் இனி எதிர்க்கிறேன் என்று முற்றிய பின் இகழ் பழுது என்று நான் ஏற்கனவே உனக்கு வார்த்தை சொல்லிட்டேன். இனிமே உன்னோட சண்டை போட போறதில்லை என்று ஏற்கனவே வார்த்தை சொல்லிட்டேன். அதனால்தான் ஆகாயத்துல வந்து கொண்டிருக்கின்ற அந்த சூலத்தை எட்டி பிடித்து இருத்து நினைக்கிறேன். ஒட்டுமோ மாறுதி அடத்தை ஓம்புவான் அப்படிங்கிறது இவனுக்கு எதிர்த்து நின்று போரிட மாட்டேன் அப்படிங்கிற குறிப்பையும் எடுத்துக்கணும். முன் இனி எதிர்க்கிறேன் என்று முற்றிய பின் இகழ் பழுது என்று பெயர்ந்து போயிடும். ஏற்கனவே உன்னிடத்துல நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டேன், இனி போரிட மாட்டேன் என்று பெயர்ந்து போய் அங்கிருந்து அகன்று போனான் மாருதி. அதாவது மாருதி நான் உன்னோடு போரிடேன் என்று ஒதுங்கிய ஒரே இல்லை. ராவணன் இடத்துல போய் சண்டை போடும்போது ஒதுங்கின கிடையாது. கூட போய் சண்டையெல்லாம் போட்டுக்கலாம் ஒரே அப்படின்னு சொல்லலாம். அற்றது காது அரக்கன் ஆயுதம் பெற்றியன் பெயர்ந்தேன் அணைய பெற்றியல் பட்டினன் பாய்ந்தது பருதி காண்பது எட்டினன் குத்தினன் எரு வெங்கைகள். அற்றது காலையில் அரக்கன் ஆயுதம் பெற்றிலன் பெயர்ந்திலன் அணைய பெற்றியில் பட்டினன் பாய்ந்து எதிர் பருதி காண்புட எட்டினன் குத்தினன் வெங்கைகளா. அந்த சமயத்துல கும்பகர்ணனுக்கு வேற ஆயுதம் கிடைக்கல. கையில இருந்த ஆயுதத்தை வீசி எரிஞ்சாச்சு, அதை ஒரு முடிச்சு போட்டாச்சு. வேறு ஆயுதம் பெற்றில ஆந்தவே பாக்கி எல்லாம் இன்னும் பிசாசு பேயெல்லாம் சேர்ந்து தூக்கி வரக்கூடிய ஆயுதங்கள் இருக்கு. ஆந்தவே கையில ஆயுதம் பெற்றிலன் பெயர்ந்தீர் அங்கிருந்து நீங்கவும் இல்லை. அணைய பெற்றியல் அந்த சமயத்துல பருதி காண்புடை சூரியனுடைய புதல்வனாகிய சுக்ரீவன் பட்டினன் பாய்ந்து பாய்ந்து பிடிச்சு எட்டினன் குத்தினன் மோதி குத்தினான் மோதினான் குத்தினான் ஏழு கைகளால் வலிமை கொண்ட வெம்மையான கைகளால எட்டினன் குத்தினன்.
அரக்கனும் நண்பனின் ஆண்மை ஆயினும் தருக்கு இனி இன்றோடும் சமயம் தான் என நெருக்கினன் பற்றின மீன் கொடாவதை உருக்கிய செம்பு என உயிரக்கண்ணினான். அரக்கனும் நண்பனின் ஆண்மை ஆயினும் தருக்கு இனி இன்றோடும் சமயம் என நெருக்கினன் பற்றினன் நீங்கொடா வகை உருக்கிய செம்பன உதிரக்கண்ணினான். உருக்கிய செம்பன உதிரக்கண்ணினான். செம்பை உருக்கி விட்டது போல குருதி கால்கின்றதாகிய கக்குவதாகிய 7357 அரக்கனும் நன்றின் ஆண்மை ஆயினும் தருக்கு இனி இன்றோடும் சமயம் தான். உன் கர்வெல்லாம் இன்னையோட தீர்ந்தது, இன்னையோட முடிஞ்சிடும் என்று நெருக்கினன் பற்றினன் நீங்குணா வகை அவன் நகர முடியாத வகையில இறுக்கமாக பற்றி கொண்டு நின்றான். உருக்கிய செம்பன உதிரக்கண்ணினான். அப்படி உதிரம் சொட்டு கொட்டுகின்ற கண்ணை உடையவனாகிய கும்பகர்ணன், உன்னுடைய ஆண்மை நல்லது, ரொம்ப பெரிய அளவுதான், ஆனா உன் கர்வெல்லாம் இன்னையோட அடங்கிடும் என்று சொல்லி நகர முடியாத வழி இருகப்பட்டினான். திரிந்தனர் சாரியை தேவர் கண்டிலர் புரிந்தனர் நெடுஞ்செல் புகையும் போர்ந்து எழ எரிந்தன உறும் எல்லாம் இருவர் வாய்களும் சொரிந்தன குருதி தாம் எதையும் சோர்ந்தினார். திரிந்தனர் சாரியை தேவர் கண்டிலர் புரிந்தனர் நெடுஞ்செல் புகையும் போர்த்து எழ எரிந்தன உறும் இருவர் வாய்களும் சொரிந்தன குருதி தாம் இறையும் சோர்ந்தினார். திரிந்தனர் சாரி ரெண்டு பேரும் சுற்றி சுற்றி வந்து யுத்தம் செய்தார்கள். தேவர் கண்டிலர் அந்த வேகத்தை இமையா நாட்டத்தை உடையவராக கண்ணை இமைச்சா கூட வந்து ஒரு காட்சி மிஸ் ஆயிடும். இது இமையாத தேவர்கள் பார்க்க முடியவில்லை. புரிந்தனர் நெடுஞ்செல் நீண்ட நேரம் போர் புரிந்தனர். புகையும் போர்த்தழ அதனால் உண்டாகிய அக்னியாலே புகை மூன்று எழ எரிந்த ஊர்மெல்லாம் மேகங்கள் எல்லாம் கருகின, அல்லது இடிகள் எல்லாம் கருகினு சொல்லலாம். இடிகள் கருகினு சொல்றது, மேகம் கருகினு சொன்னா பொருத்தமா இருக்கும். உரும் இடிங்கிறத விட மேகம்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். இருவர் வாயிலும் சொரிந்த ரெண்டு பேர் வாயிலிருந்து ரத்தம் கொட்டது. தான் இறையும் சோர்ந்தினார். ரெண்டு பேருக்கும் இன்னும் களைப்படையவில்லை. சுற்றி வரும் சுற்றி வரும் ரெண்டு பக்கமும் சாரி சாரியாங்கிற மாதிரி. ஏன்னா கர்நாடகா வந்து சாரிகை அப்படின்னு சொல்லிட்டு அது பஸ்ஸுக்கு அந்த அர்த்தம் இல்ல, அது டிரான்ஸ்போர்ட். இது சாரிகைனா சாரி வருதல் அப்படின்னா குதிரைகளுக்கு கூட சாரி வருதல் சொல்றது இல்லையா? சாரி அது சண்டை போடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இப்படி இப்படி வருவாங்க. உருக்கினர் ஒருவரை ஒருவர் முற்றிகள் முறுக்கினர் முறை அரக்கன் மொழிகளால் பொருட்கிலா வகை நெடும் புகைகளால் புயங்களால் பிணித்து இருக்கிலான் இருவர் சிறிது உணர்வும் ஏற்றினான். உருக்கினர் ஒருவரை ஒருவர் ஒருத்தர் அதட்டி கொண்டார்கள். உற்றைகள் உருக்கினர் நெருங்கி நின்று போர் புரிந்தார்கள். சினத்துடன் போர் புரிந்தார்கள். முறை மாற்றி அரக்கன் மொய்வினால் தன் வலிமையினாலே பொறுக்கிலா வகை நெடும்புகை புயங்களால் பிடித்து இருக்கிறான். பொறுக்க முடியாத அளவுக்கு இறுக்கமாக சுக்ரீவனை அழுத்தி கட்டினான், அணைத்தான், இறுக்கி பிடித்தான். இவன் சிறிது உணர்வும் எய்தினான். சுக்ரீவனுக்கு சிறிது மூர்ச்சை எய்தினான். உணர்வு எஞ்சினான், மூர்ச்சை அடைந்தான். உணர்வு குறைந்ததுனா மண்டு அவர் இன்னொரு மடங்கு மீதி உணர்வு குறைந்து போச்சு. எஞ்சியது கொஞ்சம். மண்டு அவர் இன்னொரு மடங்கும் மண்ணிலா
தண்டல் இல்பெரும் படை சிந்தும் தக்கது ஓர் என் தரு கருமம் மற்றும் இதனின் கொண்டனன் போயினன் இருதற்கோ நகர். காட்சியெல்லாம் இங்க படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இன்னைக்கு இது படிக்க வேண்டிய போர்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. தவிர்க்கிறேன். காட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காட்சியெல்லாம் இருக்கு. இதே சுக்ரீவன் இதே மூர்ச்சை அடைந்த கதை இருக்கு. ஆனா அவனே தெளிவு பெற்று அவனே காளை முக்கியம் கடிச்சு போயிடும். இது அவன் எப்படி கொண்டாடுறான் அப்படிங்கிறத பாருங்க. மண்டு அவர் இன்றோடு மடங்கும் மண் இலா தண்டலில் பெரும்படை சிந்தும் தக்கதோர் எண்டரு கருமம் மற்றும் இதனின் இல் என கொண்டனன் போயினன் நிருதற்கோ நகர். நிருதற்கோ நகர் அப்படின்னு ஒரு பிரிக்கிறாங்க. நிருதர் கோநகர் அப்படின்னு பிரிச்சாங்க. சரியா இருக்குன்னு எனக்கு படுது. மண்டு அமர் இன்றோடு மடங்கும். இன்றோடு இந்த கண்டை தீந்து போயிடும். மண்ணிலா தண்டலில் பெரும்படை சிந்தும். படை எவ்வளவு பெருசா இருந்தானே அதுக்கு தலைவன் இல்லாட்ட என்ன? தலைவன் இல்லைன்னா அந்த படை சிதறி விடும். அதே காரணத்துக்காக தான் வால்மீகி சொல்ற தலைவன் இல்லாத சைன்யம் சிதறி போகும். இவனை தூக்கின்னு போயிட்டா போறோம், எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். புஷ்டா இதோட முடிஞ்சு போச்சு. போர் இதோட முடிந்தது. மண்டு அவர் இதோட மடங்கும் மண்ணிலா கண்டலில் அளவில்லாத பெரும் சைன்யம் சிந்தும் சிதறி போகும். தக்கதோர் எண்டரு கருமம் மற்றும் இதனில் இவனை தூக்கின்னு போறதை விட வேற செய்யக்கூடிய காரியம் வேறு செய்யத்தக்க காரியம் வேறு இல்லை என்று நிருதர் கோநகர் நிருதருடைய வானர பெருந்தானையர் மானிட கோநகர்புரம் சுற்றினர். கோநகர்புரம் இலங்கை கோநகர் நிருதர் கோநகர் நிருதருடைய கோநகராகிய இந்த ஹெட் குவார்டர் லங்காவுடைய ஹெட் குவார்டர் தூக்கின்னு போனான். உள்ள ராவணனுடைய மாளிகைக்கு தூக்கின்னு போனான்னு வச்சுக்கோங்க. உரற்றின பறவையை ஊடு கொண்டிருக்க சிரற்றின பார்த்தினி சிந்தை சிந்திட விரல் துரு கைத்தளத்து அடித்து வெய்துயிர்த்து அரற்றின கவிக்குலம் அரக்கர் ஆசனர். உரற்றின பறவையை ஊறு கொண்டு எழ சிரற்றின பார்ப்பினின் சிந்தை சிந்திட விரல் துரு கைத்தளத்து அடித்து வெய்துயிர்த்து அரற்றின கவிக்குலம் அரக்கர் ஆசனர். சிரற்றின அரற்றின ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான். பெருசா ஓலமிட்டன் உரற்றின பறவையை தாய் பறவையை ஊரு வல்லூர் அடித்துக் கொண்டு போக குஞ்சுகள் எல்லாம் வாய் விட்டு பெருசாக ஓலமிட்டு கதறுவது போல சிரற்றின பார்த்தினின் சிந்தை சிந்திட பறவை குஞ்சுகளுடைய மனம் கலங்கி எப்படி பேரொலி எழுப்புமோ அப்படி விரல் நெருங்கியதாகிய கைத்தளத்தை அடித்து கையோடு கை மோதி வெய்துயிர்த்து நீண்ட வெப்ப மூச்சு விட்டுக்கொண்டு அரற்றின கவி வாய்விட்டு புலம்பின குரல் சேனை அரக்கர் ஆர்த்தன். அங்கேயும் ஒலி எழுந்தது, இங்கேயும் ஒலி எழுந்தது. இங்கே எழுந்தது துக்கத்தின் ஒலி, இங்கே எழுந்தது மகிழ்ச்சியின் ஒலி. தாய் பறவை நடக்கிறது. இதால எதுவும் செய்ய முடியாது. குஞ்சுகளால போய் அதை காப்பாற்ற முடியாது. கீழே இருந்துட்டு கத்த வேண்டியதுதான். அதனால பறந்த ஒரு தூரத்துக்கு போக கூட முடியாது. அந்த மாதிரி இந்த படையில இருக்கிற யாராலையும் தாவி போய் அவன் இன்னும் துரிட்டு தானே போறான், போய் பிடிச்சிட்டு வந்துடலாம்ல. ஒன்றும் பண்ண முடியாது. கால் கீழே நின்று கத்தலாமே தவிர அவங்களால அவனோட உயரத்துக்கு போகவும் முடியாது அப்படின்னு ரொம்ப அழகா இருக்கு. நடுங்கினர் அமரரும் நாவுலர்ந்து வேர்த்து ஒடுங்கினர் வானர தலைவர் முகிழ்த்து இடுங்கின கண்ணினர் எரிந்த நெஞ்சினர் மடங்கினவாம் உயிர்ப்பு என்னும் அன்பினார். வார்த்தையெல்லாம் ஒன்னொன்னா பார்த்து அனுபவிச்சு சொல்ல வேண்டியது. நடுங்கினர் அமரரும் நான் உலர்ந்து வேர்த்து ஒடுங்கினர் வானர தலைவர் முகிழ்த்தல் அப்படின்னா மலர்தல் அர்த்தம். உள்முகிழ்த்து அப்படின்னா கண்ணோடி போச்சுன்னு அர்த்தம், பூம்பி போச்சுன்னு அர்த்தம்.
முகிழ்த்து உள்முகிழ்த்து. அந்த முகிழ்த்தது கும்பியதுன்னு அர்த்தம். இடுங்கின கண்ணினர், கண்கள் மலர்ந்த கண்கள் எல்லாம் சிரித்து போயின. எரிந்த நெஞ்சினர், மனசு பதைக்கிறது. மடங்கினவா உயிர்ப்பு என்று மறந்தினர். அதாவது இவர்களுக்கு மூச்சு அடங்கியதாம் என்ற அன்பினாலே இவர்களுக்கே மூச்சு அடங்கி போச்சு. திக்குன்னு ஆச்சுன்னு அர்த்தம். சுக்ரீவனுக்கு மூச்சு நின்று போயிட்டோ அப்படின்னு அன்பின் காரணத்தினால அவங்க நினைக்கிறாங்க. நடுங்கினர் அமரரும், தேவர்கள் நடுங்கினார்கள். நான் உலர்ந்து வேர்த்து ஒடுங்கினர் வானர தலைவர். நாவெல்லாம் வறண்டு போய் வேர்த்து கொட்டி வானர தலைவர்கள் கண் உள் முகிழ்த்து இடுங்கின கண்ணினர் இருந்த நெஞ்சினர் மூச்சு அடங்கியதோ என்ற நிலையில இருந்தார்கள். அல்லது சுக்ரீவனுக்கு மூச்சு அடங்கி இருக்குமோ என்ற நிலையில பதைத்தார்கள். கவிக்குலம் சொல்றாங்க. கவிக்குலம் கவினா கபி, கபி குரல். புழுங்கிய வெஞ்சின தரக்கன் பூகுவான், அழுங்கலில் கோன்முக தரவுமாயினான். எழுங்கதிர் ரவிடன் புதல்வன் எண்ணுற, விழுங்கிய மதியன மெலிந்து தோன்றினான். இந்த அழக புழுங்கிய வெஞ்சனத்தை அடக்கன் போகுவான். மிக மிகுதியான சினத்தை உடையவனாக கும்பகர்ணன் சுக்ரீவனை பற்றிய நிலையிலே போய்கொண்டிருக்கிறான். அழுங்கலில் கோள்முகத்து அரவன் ஆயினான். சற்றும் தளராத, மருந்துதல் இல்லாத கோள்முகத்து ராகுவை, கோள்முகத்து அரவன் ராகுவை போல ஆயினான். அப்ப ராகு சூரியனையும் பட்டம், சந்திரனையும் பட்டம். இப்ப சூரியன் தோன்றது தானே, அதனால சூரியனை பற்றிய ராகுவை போல ஆயினான்னு சொல்லி இருக்கலாம். என்ன சொன்னா, எழுங்கதிர் ரவிதன் புதல்வன் எண்ணுற வெளியே மதி என விளங்கித்த சந்திரன் மாதிரி மெலிந்து தோன்றினான். வளர்தலும் தேய்தலும் இல்லாதது சூரியன். இது வளர்ந்து மெலிந்து தேயக்கூடியது சந்திரன். விழுங்கிய மதி, எண்ணூற விழுங்கிய. ஆனா பூர்ணச்சந்திரன் தான் பிடிக்கும். பூர்ணச்சந்திரன் பிடிச்சு அது மெலிவு தோன்ற விழுங்கிய மதி என மெலிந்து தோன்றினான். கும்பகர்ணன் ராகுவை போல பிடிச்சிட்டான். சுக்ரீவன் மெலிந்து தோன்றினான். மெலிந்து தோன்றினான்னா அவனை வந்து மெலிவுற்ற காரணத்தினால அவனை சூரியனாக சொல்லாம என்ன காட்சி அப்படின்னு சொன்னா, ஆகாயத்துல போயிட்டு இருக்கான் கும்பகர்ணன். ஆகாயத்துல போயிட்டு இருக்கான். இவனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். பிடிச்ச பிடியோடு போயிட்டு இருக்கான். எங்க வச்சிருக்கான்னு தெரியல. ஆனா சில சமயங்கள்ல அவன் ரெண்டு கையும் வேலை செய்யுது. ஆகையினால ஆப்வியஸ்லி வாத்தியார் சொல்றார், இந்த காட்சியில கும்பகர்ணன் சுக்ரீவனை எப்படி பிடிச்சிருந்தான் கற்பனை பண்ணுவோம். எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி பொருத்தமா கற்பனை பண்ணணும்னா கக்கத்துல எழுதின்னு போறான். கக்கத்துல எழுதின்னு போறான். என்னோட கையை அப்பதான் அம்புகளை மூட்ட ராமபிரான் தொடுக்க போகிற சரக்கூடத்தை பிரிக்க போறான் ரெண்டு கையால். அந்த கை எப்படி பிரிஞ்சது அப்படின்னு சொன்னா கக்கத்தில் இடிக்கிட்டு கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். தன் திக்குற படிக்கும். திக்குற விளக்குவான் சிறுவன் தீயவன், மைக்கரு நிறத்தினை மறைந்த தன்முழு மிக்கதும் குறைந்தது மாக மேகத்துள் புக்கதும் குறைந்ததும் ஆக மேகத்துள் புக்கதும் புறத்து மாமதியும் போன்றன. மாகன்னு படிச்சோம்னாக்க திக்குங்கிற அர்த்தம். திக்குற விளங்குவான் சிறுவன், எல்லா திக்குகளையும் விளக்குபவனாகிய சூரியனுடைய புத்திரன். தீயவன் மைக்குறு நிறத்தினை மறந்த தன் உரு மிக்கதும் குறைந்ததுமாக. கும்பகர்ணனுடைய உடலிலே தன் உடல் மறைந்து ஒரு பாட்டு வெளியில் தெரியுது, ஒரு பாட்டு வெளியில் தெரியல.
மிக்கதும் குறைந்ததுமாக. ஒரு பக்கத்துல ஜாத்தியா தெரியுது, ஒரு பக்கத்துல குறைச்சலா தெரியுது. தொங்கிக் கொண்டு இருக்கிறான் அந்த கக்கத்துல. எப்படி இருக்குன்னு சொன்னா, மேக கூட்டத்தினாலே மறைக்கப்பட்டு பாதி கிளம்பின மேகத்து புக்கதும் புறத்தும் ஆய். உள்ள போய் மேகத்துக்கு உள்ளே புகுந்தும் வெளியே இருப்பதுமாகிய மதியும் போன்றவன். சந்திரனை போன்றவன் தான், சூரியனை போன்றவன் மறந்து சொல்ல மாட்டான். ஒருங்கமர் புரிகிறேன் உன்னடியான் உன்னடியான் என நெருங்கிய உரையினை நினைந்து நெருகிறன். கருங்கடல் கடந்தவர் காலன் காலன் வாழ் பெருங்கரம் பிசைந்தவன் பின்பு சென்றனன். அனுமாருக்கு செய்கிறது இன்னதுன்னு தெரியல. ஒருங்கு அமர் புரிகிறேன் உன்னோடு யான் என நெருங்கிய உரையினை நினைத்து நேர்கிறேன். உன்னோடு நான் போர் புரிய மாட்டேன் என்று ஏற்கனவே வாக்கு கொடுத்தார்கள். அந்த வார்த்தையை நினைத்து என்ன செய்யறது, இவனை தடுக்க முடியலையே, கும்பகர்ணனை தடுத்து போர் புரிந்தால் வழியா அவனை நிறுத்த முடியாது, சுக்ரீவனை காப்பாற்ற முடியாது, என்ன செய்யறது என்று நெருங்கிய உரையினை நினைத்து நேர்கிறேன். கும்பகர்ணனோடு போரிட முடியாதவனாக கருங்கடல் கடந்த காலம், கரிய கடலை கடந்த கால்களை உடைய அவன் காலன் வாழ் யமன் குடியிருப்பதாகிய தன் பெருங்கரங்களை பிசைந்தவாறு கையை பிசைஞ்சு போற இந்த கை பிசைந்து வார்த்தை என்ன அழகா போட்டிருக்காங்க. பெருங்கரம் பிசைந்து அவன் பெண் என்ன செய்யறதுன்னு தெரியல, கையை பிசைஞ்சது. அனுமார் பின்னால போயிட்டு இருக்கார், கும்பகர்ணனுக்கு பின்னால போயிட்டு இருக்கார், சுக்ரீவனுக்கு தூங்கிட்டு இருக்கான். ஒரு இதுல ஒரு ரைட்டிங் ஒர்க் ஷாப்ல கையை பிசையறதுங்கிறது ஒரு ரொம்ப கிளிஷேவான ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் கதைகள்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். யாருன்னு ஞாபகம் எனக்கு. அவர் வந்து சொன்னார், பண்ணி பாருங்க ரொம்ப அசிங்கமா இருக்கும், இப்படி யாராவது ரியல் லைஃப்ல பண்ணி நீங்க பாத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலி பண்ணி சொன்னாரு. பட் அதுக்கு இன்னொருத்தர் அதை வந்து மறுத்து சொன்னாரு, இல்ல அது கையை பிசையறதுன்னா கையை பிசையறதுன்னு அர்த்தம் கிடையாது, ஒன்னும் செய்ய இயலாத சூழ்நிலையில தான் கையை பிசையறதுன்னு சொல்றோம். கையை வச்சுட்டு சும்மா இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு we do some action something. ஐயோ இப்படி பிடிச்சி இப்படி பிசையணும்னு அவசியம் இல்லை, சும்மா இப்படி கையை வச்சுட்டு இருந்தா கூட அது வந்து ஒரு கை இருக்கு ஆனா ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கறதோட ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அது. அதை பயன்படுத்துறது என்ன பண்ணுவான், தன்னை அறியாம ஒரு 4 அடி முன்னாடி நடந்துட்டு பின்னாடி வரும், பின்னாடி போவோம், பின்னாடி அவனுக்கு வந்து டைம் ஆகிடுது. ஸோ ஹி நீட்ஸ் சம் மூமெண்ட், ஏதோ ஒரு மூமெண்ட் அவனுக்கு தேவைப்படுது. அதை இந்த வகையை அவன் கொடுத்துக்கான். அந்த மாதிரி கையை பிசைந்து கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியாம சுக்ரீவனை காப்பாற்றணும். சுக்ரீவனும் அனுமனும் சின்ன வயதிலிருந்து காற்றும் நெருப்புமாக விளையாடி வளர்ந்தவர்கள் அப்படின்னு பின்னால் உத்தரவாடல் வரும். 2 பேரும் காற்றும் நெருப்புமாக விளையாடி வளர்ந்தவர்கள் அப்படின்ட்டு வரும். அப்படி இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பனும் அமைச்சனும் முதற் கடமை அவனுக்கு உரியவனுமாகிய அனுமன் அவனை காப்பாற்ற முடியல, கை பிரிஞ்சு போற. 1000 பேர் அவன் அடியில் விழுந்தனர். நாயகர் எமக்கினி யாவர் நாட்டினில் காய்கதிர் சிறுவனை குடித்த கையினர் போயினர் அரக்கன் என்று இசைத்த பூசனார். காய்கதிர் சிறுவன் அப்படின்னு பாடுங்க, இல்ல காய்கதிர் புகழ் பாடு. 1000 பேர் அவர் அடியில் விழுந்தனர். சகசர நாமங்களை உடையவனாகிய ராமனுடைய காலிலே போய் விழுந்தார்கள். நாயகர் எமக்கு இனி யாவர் நாட்டில், இந்த நாட்டில் எங்களுக்கு தலைவர் என்று இனிமேல் யார் இருக்கிறார்கள்? காய்கதிர் புதல்வனை பிணித்த கையினன் போயினான் அரக்கன். சுக்ரீவனை இருக பிடித்த பிடியோடு கும்பகர்ணன் போய்விட்டான் என்று இசைத்த பூசனார் என்று பெரும்பூச்சலாக அரற்றிக் கொண்டு ராம திருவடியிலே விழுந்தார்கள். தீரும் முதிர்வுற சிவந்த கண்ணினான் காய்வினை சிலையுடன் கவர்ந்த கையினான் ஏயனும் அளவினின் இலங்கை மாநகர் வாயில் சென்றெய்தினான் மழையின் மேனியான். பூனை அப்படியே தூங்கி இருக்கும். கையை எடுத்தீங்கன்னா காலை பிடிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப பொத்துன்னு விழும். அந்த இடத்துல ஒரு எலி போச்சுன்னா ஸ்ப்ரிங் மாதிரி அப்படி எழுந்துடும், ஸ்ப்ரிங் மாதிரி அப்படி எழுந்துடும். இத்தனை நேரம் சும்மா இருந்திருக்காரு,
இதை கேள்விப்பட்ட உடனே என்னாச்சு? தீயினும் முதிர்வரிச்சு வந்த கண்ணினான். தீயை காட்டிலும் அதிகமாக சிவந்த கண்களை உடையவனாக காய் கனை சிலையோடும் கவர்ந்த கையினான். சற்று முதல் காரியம் கை அம்பையும் வில்லையும் எடுக்கிறது. ஏன் எனும் அளவில் இலங்கை மாநகர் வாங்கி சென்று இருந்த இடத்திலிருந்து எனும் மாத்திரை போது லங்கையினுடைய வாசலுக்கு போய் இந்த இதெல்லாம் நீங்க நேரம் இருந்ததுன்னா இந்த முன்னுரைகளை படிச்சு பாருங்க. யுத்தகாண்டத்தினுடைய ஆசிரியர் உரையில யுத்தகாண்டத்துல என்ன அருமையாக அந்த அமைப்பெல்லாம் சொல்லியிருக்கு. எந்த இடத்துல கிழக்கு வாசல்ல, எந்த இடத்துல மேற்கு வாசல், தெற்கு வாசல்ல எப்படி யார் யார பிரேயர் பண்ணாங்க இதெல்லாம் சொல்லி உடைப்பெரும் துணைவனை உயிரின் கொண்டு போய் கிடைப்பெரும் கொடிநகர் அடையின் கேடன தொடைப்பெரும் பகழியின் மாறி தூர்த்துற அடைப்பெரும் அடைத்தனன் விசும்பின் ஆடலாம். உடைப்பெரும் துணைவன் உயிரின் கொண்டு போய் தனக்கு உடையவனாகிய பெரிய துணைவன் உயிரோடு கைப்பற்றி கொண்டு போய் கிடைப்பெரும் கொடிநகர் அடையின் கேடு போய் லங்கையை அடைந்து விட்டான் என்றால் உள்ளுக்குள்ள போயிட்டான்னா அது கேடு என்று தொடைப்பெரும் பகழியில் மாறி தூர்த்துவிட கொடுக்கின்ற அம்பினுடைய மழையை பெய்து அடைப்பன் என்று ஆகாச மார்க்கத்தை பூரா அடைச்சான். ஆகாச மார்க்கம் பூரா ஒரு சுவரை உண்டு பண்ணினார், மதிலை உண்டு பண்ணினார். அம்பு கூடங்களாலே அம்புகளாலே கூடம் அமைத்து பெரிய சர மதிலை உருவாக்கிறார். அடுத்தது மாதிரம் மறைந்தன வயங்கு வெய்யவன் சோதியின் கடற்நிலை தொடர்தல் ஓவின யாதுமின் படர்கிற ஏழு கார்மழை மீது நின்ற கண்டன விசும்பு தூர்த்தலால். ஓவின இழந்தது. மாதிரம் மறைந்தன, திக்குகளெல்லாம் மறைந்தன. வயங்கு வெய்யவன் சோதியின் கிடநிலை தொடர்தல் ஓவின, சூரியனுடைய கதிர்கள் தொடர்ந்து செல்வது முடியாமல் அந்த அம்பு கூட்டத்துல சரக்கூடத்துல தடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டது. பெரிய மது, சரமது, பெரிய மது. அந்த கும்பகர்ணன் கட்டணம்னா எவ்வளவு பெருசா கட்டணும், அவ்வளவு பெருசா கட்டி சூரியனுடைய கதிர்கள் ஊடுருவ முடியாமல் அங்கு நிற்கின்றன. யாரும் வீண்படர்கள, எதுவுமே ஆகாயத்துக்கு செல்ல முடியவில்லை. எங்கு கார்மழை மீது நின்று அகன்றன. அந்த இடத்துல இருந்த மேகங்கள் எல்லாம் விலகி போயின. விசும்பு தூத்ததால், விசும்பு அடைக்கப்பட்டதால், வான வழி அடைப்பட்டு விட்ட காரணத்தினாலே எதுவுமே வானத்தை அடைய முடியவில்லை. இந்த பக்கத்துல கீழே போக முடியல. அங்கே மேல வரக்கூடிய சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் ஊடுருவி இந்த பக்கத்துல வர முடியல. இது ஓவினக்கு என்ன சொன்னீங்க அர்த்தம்? ஓய்ந்தன. மனத்திலும் கடியதோர் விசையின் வான் செல்வான் இனக்கொடும் பகழியின் மதிலை எய்தினான் நினைத்தவை நீக்குதல் அருமை ஈன்றன சிறக்கொடுங்கிறவன் தெரிந்து நோக்கினான். மனத்திலும் கடியதோர் விசையின் வான் செல்வான், மனோவேகத்தில ஆகாய மார்க்கமாக செல்கின்ற கும்பகர்ணன் இனக்கொடும் பகழியின் மதிலை எய்தினான். அம்பு இனத்தினாலே தொடுக்கப்பட்ட பெரிய கொடும் பகழியின் மதிலை அம்பு சரக்கூடத்தை சென்று அடைந்தான். நினைந்து அவை நீக்குதல் அருமை என்று இந்த அம்பு கூட்டத்தை உடைத்து, அம்பு கூடத்தை உடைத்து அப்புறம் செல்வது அரிது, அருமை, முடியாத காரியம் என்று சிறப்பொடும் திரளாம் திரும்பி நோக்கிறான். யார் திரும்பி பார்த்தான். சிறப்பொடும் திரளாம் ஒரு கடற்போதிலே இவ்வளவு பெரிய சரக்கோடத்தை உருவாக்கியவன் யார் என்று கொடுந்திரளாம் திரிய நோக்கினான். திரும்பி பார்த்தான். கண்டனன் வதனம் வாயிரன் கைகாலன குண்டலீகத்தனம் பூத்து கொன்சிலை மண்டலம் தொடர்ந்துவன் மயங்க வந்ததோர் குண்டலின் பொலிதர் கோலத்தாண்டனை. காட்சியெல்லாம் சொல்லிட்டு வந்திருந்தீங்க. வாலி வதத்தின் போது
வாலி எப்படி பார்த்தான்? சுக்ரீவன் பார்த்தது கண்ணன் என்பவன் கதிரவன் சிறுவன் காமர் புண்டரீகங்கள் பூத்து காமர் குண்டலம் துறந்த கோதம் வெளிய புண்டரீகர் பூத்து புயல் தழி மண்டலம் பூத்து நின்ற மரகதகிரிய நானே அப்படின்னு வரும். இது வந்து வாதி சொல்றது வந்து இப்ப கும்பகர்ணன் பார்க்கறான். கும்பகர்ணன் சுக்ரீவனை பக்கத்தில் இடித்துக் கொண்டிருக்கின்ற கும்பகர்ணன் பார்க்கிறான். கண்டனன் வதனம் வாய் கண் கை கால் என புண்டரீகத்தரம் பூத்து. முகம் ஒரு தாமரை, வாய் ஒரு தாமரை, கண் ஒரு தாமரை, கை ஒரு தாமரை, கால் ஒரு தாமரை, இரு தாமரை என புண்டரீகத்தரம் பூத்து தாமரை காடாக பூத்து பொன் சிலை மண்டலம் தொடர்ந்து மண் வயங்க வந்ததோ கொண்டலின் பூத்து இருக்கும் அர்த்தம். இது மேகம் வானவில்லை கையில ஏந்தி கொண்டு பொன் சிலை மண்டலம் வயங்க தொடர்ந்து பொன் சிலை மண்டலம் தொடர்ந்து மேகத்துக்கு இயல்பாக இருக்கக்கூடியது வானவில். வானவில் தூக்கி கொண்டு பூமியை பரிபாலனம் செய்வதற்காக மண் வயங்க மண் விளங்குவதற்காக வந்தது ஒரு பூமியில இறங்கியது போன்ற ஒரு மேகத்தை ஒப்பானை புலிதரு கோலத்தானை கண்டார். கண்டனன் வதனம் வாய் கண் கை கால் என புண்டரீகத்தரம் பூத்து பொன் சிலை மண்டலம் தொடர்ந்து மண் வயங்க வந்ததோர் கொண்டலின் புலிதரு கோலத்தானை கண்டார். மடித்த வாய் கொழும்புகை வழங்க மாறிதழ் துடித்தன புருவங்கள் சுருக்கொண்டேறிட பொடித்ததி நயனங்கள் பொறுக்கலாமையால் இடித்தவான் தெளிப்பினால் இடிந்த குண்டலாம். மடித்த வாய் புகை வழங்க வாய் மடித்துக் கொண்டு அந்த வாய் வழியாக புகை வெளிப்பட மாறு இதழ் துடித்தன. மேலிதழும் கீழிதழும் உதடுகள் மாறு கொண்டு இருக்கக்கூடியதாகிய இரண்டு உதடுகளும் துடித்தன. புருவங்கள் சுருக்கொண்டு ஏறின. அப்படி நெத்திக்கு ஏறுகிற ரெண்டு புருவமும் பொடித்த தீ நயனங்கள் கண்ணிலிருந்து கோபாக்னி வெளிப்பட்டது. அவன் அதத்தின வான் தெளிப்பினால் ஆகாயத்தை முட்ட அவன் அதட்டின அதட்டல்னால அதை பொறுக்கலாமையால் இடித்த வான் தெளிப்பினால் இடிந்த குண்டலாம். வான் தெளிப்பினால் பொறுக்கலாமையால் குன்றெல்லாம் இடிந்த குன்றுகள் எல்லாம் நொறுங்கி போயின. இவனுடைய அதட்டல்ல அந்த குன்றுகள் எல்லாம் அந்த வேகத்தை தாங்க முடியாம அந்த வைப்ரேஷன் தாங்க முடியாம குன்றுகள் நொறுங்கின. முந்தின பாட்டு அந்த கண்டனன் வதனம் வாய் அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அது கந்த புராணத்துல ஒரு பாட்டு. காரகன் வந்து போருக்காக முருகனுடைய தோற்றத்தை பார்த்தான். அந்த வர்ணனை முழுமதி அன்ன 6 முகங்களும் 3 ஆகும் விழிகளின் அருளும் வேலும் வேருள படையின் சீரும் அழகிய கரம் ஈராரும் அணிமணி தண்டை ஆக்கும் செழுமலர் அடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாரதே. எப்பவுமே எதிரிகளுக்கு தான் அந்த மாதிரி காட்சி கிடைக்கும். அப்படி போர்க்காலத்துல இல்ல இவன் தாரக யுத்தத்துல வர்ற பாட்டு இருக்கு. அது இந்த மாதிரி அவன் தவம் செப்பற்பாரதே அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து எதிரிகளுக்கு வந்து போர்க்களத்துல கிடைக்கிற அந்த காட்சி ரொம்ப அபூர்வமான காட்சியா இருக்கும் அப்படின்னு.